ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் நம்பியவனாக வழிகேடுகளில் மகா கெட்டது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கம் என்று காட்டித்தராத விஷயங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் என்று நம்பி பின்பற்றுவது. இப்படிப்பட்ட வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரைகளிலே மக்களுக்கு எச்சரித்ததையே நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நல்லடியார்களே, இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் இஸ்லாத்தின் அடிப்படையான எந்த விஷயத்திலே சரியான தெளிவு இல்லாமல் இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையான கொள்கையை பற்றி அறிந்து கொள்வதற்கு நேரத்தை செலவிடலாம். ஒரு கட்டிடம் பலமானதாக காற்றிலோ புயலிலோ சாய்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படையான அஸ்திவாரம் மிகவும் பலமானதாக ஆழமானதாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வேரூன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை கொள்கையை சரியான முறையிலே தெளிவான முறையிலே புரிந்து அதை தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படை கொள்கையே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹுடைய தூதர் ஆவார். இந்த இரண்டு செய்திகளும், இந்த இரண்டு அடிப்படைகளும் தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பேசிக், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அஸ்திவாரமே இதுதான். இந்த இரண்டு அடிப்படைகளையும் சரியாக புரிந்து கொள்ளாமலேயே பெரும்பாலான முஸ்லிம்கள் வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலை நம்ம அந்த காலகட்டத்திலே பார்க்க முடிகிறது. எல்லா முஸ்லிம்களும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்புகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். எல்லாருமே இதே நம்பிக்கை வைத்திருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இத்தனை பிரிவுகள் உருவாக காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பிரிவுகளுக்கிடையே எங்கு மாறுபாடு வேறுபாடு வருகிறது என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தான் நம்ப வேண்டும் என்று நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவனை தவிர வேறு யாரையுமே வணங்கக்கூடாது, அவனை தவிர வேறு யாருமே வணக்கத்திற்குரியவனாக ஆக்கக்கூடாது, அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்திலே வேறு யாரையும் வைக்கக்கூடாது என்கிற விஷயத்திலே தெளிவு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ் தான் இறைவன் வணங்குறாங்க, அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் நம்புறாங்க. ஆனால் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் இறைவனாக கருதக்கூடாது, அவனுடைய இடத்துல வேற யாரையும் வைக்கக்கூடாது என்பதுல சரியான தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் நம்புறது முஸ்லிம்களுக்கான அடையாளம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த காபிர்கள் அவர்கள் கூட இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவன் நம்பினார்கள். இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாருன்னு அந்த மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க நபியே. கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, வலையை தாழ்த்தவும் மண் கணக்க சமாவாத்தி ஒல்லர்ல
லேயக்கூன் அல்லா, இறைவன் தான், அல்லாஹ் தான் படைச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காபிர்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கா குறைஷிகள் கூட வானத்தை படைத்தது பூமியை படைத்தது அல்லாஹ் தான் நம்பினான். ஒலை தாழ்த்தகும் மண் ஹலக்ககும் ஹலக்ககுங்கள் அசீசுல் அலீம், உங்களை படைச்சது யாரு அப்படின்னு கேட்டா கூட எங்களை படைத்ததும் யாவற்றையும் விளைத்தவனும் நன்கு அறிந்தவனுமாகி அல்லாஹ் தான். அப்ப அந்த மக்கள் கூட, அந்த காபிர்கள் கூட, மக்கா குறைஷிகள் கூட அல்லாஹ்வை நம்பினான். அல்லாஹ் தான் உலகத்தை படைச்சான்னு நம்பினான். அந்த மக்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ண செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பின மக்கள்கிட்ட அல்லாஹ் எதுக்கு அனுப்புற ரசூலுல்லாஹ் அங்கேயே பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை நம்பினாலும் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணக்கத்திற்குரியவனாக ஆக்கக்கூடாது என்று நம்பல. அல்லாஹ்வை நம்பினதுக்கு சாட்சி என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா. அப்துல்லாட என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய அடிமை என்று அந்த மக்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே பேர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் தாத்தா அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரு. அதனால தன்னுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வை நம்பின அந்த சமுதாயத்தையே ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை எதுக்கு பிரச்சாரம் பண்ண போனாங்க என்று சொன்னால், அல்லாஹ்வை அந்த மக்கள் நம்பினாலும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த மதிப்பை, அந்த வணக்கத்தை வேற வேற தெய்வங்களும் கொடுத்தாங்க. வேற வேற குட்டி குட்டி தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் கொடுத்தாங்க. தங்களுடைய மூதாதையர்களையும் தாங்கள் கேட்கக்கூடியவற்றுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக நம்பினாங்க. அவர்களையும் கடவுளாக நினைத்தார்கள். இப்ப அல்லாஹ்வை ஒரு பக்கம் நம்பிக்கொண்டு மற்ற மற்ற தெய்வங்களையும் அவர்கள் இன்னும் நமக்கு உதவி செய்யும், இவற்றிற்கும் அல்லாஹ் மாதிரியான ஆற்றல் இருக்குது, அல்லாஹ் மாதிரியான பண்பு இருக்கு என்று சொல்லி அந்த மக்கள் நம்பினாங்க. அப்படி நம்பின காரணத்தினால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில போய் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை நம்புறது முக்கியம் கிடையாது, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணக்கத்திற்குரியவர்கள் நம்பக்கூடாது, அதுதான் முக்கியம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கையை எப்படி தொடங்குது? லா இலாஹ இல்லல்லாஹ், லான் தான் தொடங்குது. லானா என்ன அர்த்தம்? இல்ல. லா இலாஹா, கடவுளே இல்ல, அல்லாஹ்வை தவிர. ரெண்டாவது அல்லாஹ்வை தவிரன்னு வருது. இப்ப நெகட்டிவா தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கலிமாவை சொல்ல சொல்றான். நெகட்டிவாக இஸ்லாத்தின் அடிப்படையே இருக்குது. வேற கடவுளே கிடையாது அல்லாஹ்வை தவிர. அப்ப நெகட்டிவ் தான் முக்கியம். வேற எல்லா கடவுளையும் மறுக்கணும், அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. எல்லாத்தையும் மறுத்து விட்டு அல்லாஹ் மட்டுமே நம்பணும். இதை சொல்றதுதான் ரசூலுல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட போனாங்க. இதைதான் அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க. இதைதான் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள. அல்லாஹ் 10ஓடு 11 ஏற்றுக்கொள்வது அவங்க தயக்கவே இல்லை. 10 தெய்வத்தை வணங்குறோம், 10 சிலைகளை வழிபடுறோம், 10 உருவங்களை செய்து வச்சிருக்கிறோம், அதோட அல்லாஹ்வையும் சேர்த்து வச்சு வணங்குறதுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மற்ற உருவ சிலைகளை நீ வணங்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும் நீ வணங்கணும், இந்த சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியிலே மற்ற தெய்வங்கள் எதுவும் கிடையாது என்று நெகட்டிவாக, எதிர்மறையா அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்கினா போதாது, மற்ற எல்லாத்தையும் மறுக்கணும், அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வணக்கத்தை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியில இந்த தெளிவு இருக்குதா? இன்றைக்கு முஸ்லிம்கள்ல பெரும்பாலான மக்கள் இந்த ஒரு அடிப்படையை சரியா விளங்குற மாதிரி இருக்கிறாங்களா? விளங்காதனாலதான் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அந்த வணக்கத்தை மற்ற மற்ற மனிதர்களுக்கு, பொருட்களுக்கு கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கம் சொன்னா நாம நினைக்கிறோம் கையெடுத்து கும்பிடுறது, அதுதான் வணக்கம் நினைக்கிறோம். கையை கூப்பி கும்பிடுவது மட்டும்தான் வணக்கம், அது வேற காப்பில சேர்த்து போயிடுவான். தொழுறது மட்டும்தான் வணக்கம் நினைக்கிறோம், அதை நம்ம வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை அல்லாஹ்வுக்கு நினைத்துதான் செய்வாங்க, நோன்பு அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் வைப்பாங்க, ஹஜ்ஜு அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செய்வாங்க, ஜக்காத்து தங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு 2% கொடுத்தாங்கன்னா அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும் தான் கொடுப்பாங்க. இதுல எல்லாம் தெளிவா இருப்பாங்க. ஆனா இது மட்டுமா வணக்கம்? வணக்கம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த 4 மட்டும் வணக்கம் கிடையாது. அத்துஆவு ஹுவல் இபாதா, வணக்கம் என்று சொன்னாலே அது பிரார்த்தனை தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வணக்கம் சொன்னாலே என்ன வணக்கம்? அது பிரார்த்தனை. நம்ம துஆ கேட்கிறோம் பாருங்க, அதுதான் வணக்கம், அதுதான் தலையாய சிறந்த வணக்கம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனை துஆவை அவரே சிறப்பிச்சு சொல்றாங்க. ஏன்னா அந்த பிரார்த்தனை துஆ செய்யற இடத்துலதான் ஒரு மனுஷன் தான் அடிமைன்றதை ஒத்துக்கிறான். ஒரு மனுஷன் தன்னுடைய பலவீனத்தை, எனக்கு சக்தியே கிடையாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது,
படைத்த ரப்புல் ஆலமீன் நீதான் எனக்கு உதவி செய்யணும், உன்னுடைய கருணை பார்வை இல்லைன்னா என்னால இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு மனிதன் தன்னுடைய வீக்னஸ பலவீனத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா துவா கேட்கிற இடம் தான், பிரார்த்தனை பண்ற இடம் தான். வெளிப்படையா இல்லாட்டா கூட ரகசியமா உட்கார்ந்து அழுவான், ரகசியமா உட்கார்ந்து தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கிடுவான். வெளியே நான் பெரிய ஆளு மாதிரி காட்டிட்டேன், நான் தனியா இருக்கும் போதுதான் தெரியுது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இறைவா யாரெல்லாம் நீதான் ஏதாவது செய்யணும், என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தனிமையில உட்கார்ந்து அழுதான் பாருங்க. அது எப்ப அழுதான்? பிரார்த்தனை பண்ணும் போதுதான் அழுதான், துவா கேட்கும் போதுதான் அழுதான். அதுதான் அல்லாஹ் விரும்புறான். ஒரு மனுஷன் தன்னை அடிமையா ஒத்துக்கொள்றத அல்லாஹ் விரும்புறான். நீ அடிமை, நான் எஜமா, அதை நீ ஒத்துக்கொள்ளணும். அப்படி ஒத்துக்கொள்வதால் தான் அந்த துவாவை, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறந்த இபாதத்தாக அங்கீகரிக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வணக்கமா இருக்கக்கூடிய பிரார்த்தனைய இன்றைக்கு முஸ்லிம்கள் மற்ற சமுதாய மக்கள் செய்யறாங்க, அது வேற. அவங்க காஃபிர்கள் லிஸ்ட்ல அவங்க ஒரேடியா வெளியே போயிடுறாங்க. ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள் இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ்ட்ட மட்டுமா கேட்கிறாங்க. பெரும்பாலான முஸ்லிம்கள் 90% அதிகமான முஸ்லிம்கள் பிரார்த்தனை யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல மனிதத்தை கேட்கலாம்னு நினைக்கிறாங்க, இறந்து போன மனிதத்தை கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்கள் கூட, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் கூட அது அல்லாஹ்க்கு தான் கொடுக்கணும். இதுவும் ஒரு வகையான வணக்கம். இதை வேற யாருக்காவது கொடுத்தோம்னு சொன்னா இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வெளியே போயிட்டோம் அப்படிங்கிறது விளங்காம இன்னைக்கு செய்யறாங்களா இல்லையா? இப்ப இதுல தெளிவு இல்லாம இருக்கும். இதே தெளிவை இந்த மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தெளிவு முஸ்லிம்களா இருக்கக்கூடிய மக்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அது விளங்குறவங்க, அது தெரிந்தவர்கள் இது ஒரு இபாதத்து. அதே மாதிரி குர்பானி கொடுக்குறாங்க, ஆடையோ மாடையோ அறுத்து பலியிடுறாங்க. இந்த ஆட்டை மாட்டை அறுத்து பலியிடுவது அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்காக வேண்டி அல்லாஹ் தந்த உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக பலியிடணும். இன்றைக்கு ஏதாவது ஒரு சமாதியில போய், ஏதாவது நல்லடியார்கள் அடக்கம் பண்ணிருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த ஆடையோ மாடையோ அறுத்து பலியிடுறாங்களா இல்லையா? கேட்டா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? பிஸ்மில்லான்னு சொல்லி தானே அறுக்கிறோம், அல்லாஹ்வின் பெயரால் சொல்லி தானே அறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் பெயரால் அறுத்தால் கூட அவருடைய ஆள் மனசு என்ன இருக்குது, இந்த வீட்டுல அறுத்துட்டு போலாம, வீட்டிலேயே அறுத்துக்கிட்டு போலாம, அல்லாஹ்வின் பெயரால் அறுக்கிறதா இருந்தா வீட்டுல அறுக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போய் அந்த ஆட்டை பலி கொடுக்கிறாருன்னு சொன்னால், அந்த மாட்டை பலி கொடுக்கிறாருன்னு சொன்னால் அவங்க ஆள் மனசுல அந்த இடத்த ஒரு புனிதமா நினைக்கிறாங்க. அந்த அந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்க அந்த ஆளை புனிதமா நினைக்கிறாங்க. அப்ப இது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு வேற யாராவது ஒரு ஆளுக்கு கொடுக்குறோம, வேற ஒரு இடத்துல போய் நம்ம செய்யறோம, இந்த வணக்கத்தை நம்ம செய்யறது மூலமா இந்த அடிப்படையிலிருந்து வெளியே போயிடமே என்பதை வணங்காம இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பாடமாக வாய்வழியா சொல்றாங்களே தவிர அதிலே உள் ஆழத்தோடும் முழு அர்த்தத்தோடு வழங்காம செய்யறாங்க. இப்ப இதை முஸ்லிம்கள் மத்தியில் நம்ம தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது. கலிமாவுடைய முதல் அடிப்படை கொள்கையான இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அடிப்படையை எல்லா முஸ்லிம்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தேவையானதா இருக்கிறது. இது தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி அது அடுத்ததாக அடிப்படையாக இருக்கக்கூடியது முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கின்றார். இதுல லா என்ற வார்த்தை வரல, எதிர்மறையான சொற்றொடர் இல்லை. ஆனாலும் இதுல தெளிவில்லாம முஸ்லிம்கள், பெரும்பாலான அறியாத முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இணையத்திலிருந்து மீண்ட மக்கள் கூட இதுல தெளிவில்லாம தான் இருக்கிறாங்க. சிறுக்கிலிருந்து மீண்ட மக்கள் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சரியாக வழங்காதவங்க, சரியான தெளிவில்லாதவங்களா இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது நபியை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இதை நம்ம உள் அர்த்தமாக விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் இந்த உலகத்துல நம்ம வழிகாட்டியா ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த உலகத்துல மார்க்கம் என்ற அடிப்படையில நாம செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கணும். அவருடைய சொல்லா இருக்கணும், அவருடைய செயலா இருக்கணும், அவங்க அங்கீகரிச்சதா இருக்கணும். இதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நம்ம நம்பணும். இதையும் நம்ம நெகட்டிவா தான் நம்பணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். என்னுடைய உத்தரவு இல்லாமல் நான் சொல்லாம ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை, ஒரு செயலை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும், அது ரத்து செய்யப்படும்.
அல்லாஹ்வுடைய தூதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எதுக்கு அனுப்பியிருக்கிறான்? நமக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்ட்ட இருந்து வஹியை வாங்கி நமக்கு எது ஹலால் எது ஹராம் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை ரசூலுல்லாஹி அல்லாஹ் கொடுத்திருக்கான் தன்னுடைய வஹியின் மூலமாக. இந்த உலகத்துல நீ செய்யக்கூடிய மார்க்கம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு கற்றுத்தரணும். திருமறை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதா இருந்தா கூட ரசூலுல்லாஹ் தான் நமக்கு சொல்லி தந்திருக்கணும். நீங்களா கையில மடியில போட்டு சொல்லக்கூடாது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தூதராக நமக்கு செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியவராக அனுப்பியிருக்கிறான். அவங்களை தவிர வேற யார் எதை சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஏற்றுக்கொண்டு நம்ம அதை செய்தோம் என்று சொன்னால் அது நிராகரிக்கப்படும். மண் அழுதி அமரோனா மாஹாதா லேசம் என்று போவதும் எனக்கு பின்னால் என்னுடைய உத்தரவு இல்லாமல் யாராவது ஒரு புதிய காரியத்தை புதுசா ஏதாவது உருவாக்கி உங்கள்கிட்ட செய்ய சொன்னால் அது நிராகரிக்கப்படும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஆலிமா இருக்கலாம், பெரிய மார்க்க அறிஞரா இருக்கலாம், பெரிய சமுதாய தலைவரா இருக்கலாம், பெரிய பெரிய இயக்கங்களா இருக்கலாம், நாங்க ஒரு கட்டளை சொல்றோம் அதைதான் நீங்க செய்யணும் என்று சொல்லி நமக்கு கட்டளைட்டா என்று சொன்னால் அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு செய்யணும் என்று சொன்னால் அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ் என்ன பார்ப்பான்? நான் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறேன், அவர் மூலமா உனக்கு சில செய்திகளை சொல்லி உனக்கு வழிகாட்டுல தந்திருக்கிறேன், அவரை நீ பெரிய ஆள் அப்படிதான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக தான் நமக்கு எல்லாத்தையும் நல்லா கற்றுத்தரான். அவர்கள் சொல்லாத செய்யாத நம்ம செய்தோம் சொன்னால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான். தன்னுடைய தூதர் சொன்னதை செய்ததைதான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். மற்ற எல்லாத்தையும் நிராகரித்து விடுவான். நிராகரிப்பதோடு மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அந்த காரியங்கள் நல்ல காரியம் நம்ம செய்வோம், நம்ம செய்யக்கூடிய அந்த காரியம் மார்க்க காரியம் நினைச்சு நல்ல காரியம் நினைச்சு சில விஷயத்தை செய்துருவோம். அதனால என்ன பிரச்சனை இருக்கிறோம்? நிராகரிக்கத்தானே அல்லாஹ் போறான், நல்லதா இருந்தா அங்கீகரிச்சிருவாங்களா அப்படி நம்ம நினைச்சு செய்தோம் என்று சொன்னால் அது நம்ம நரகத்துல கொண்டு போய் செய்வோம். ஈயாக மூதசாத்துல் உமூர் குல்லு மூதசத்தில் பிதுகா குல்லு பிதுகத்தில் லலாலா குல்லு லலாலத்தில் பின்னார். எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படக்கூடிய காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படக்கூடிய காரியங்கள் யாருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புதுசா காரியங்களை வரக்கூடிய காலகட்டத்தில் உருவாகும். அப்படி உருவாக்கப்படும் பொழுது அதை செய்யாதீர்கள்ங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு புதியான காரியங்களும் அனாச்சாரம், ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்து சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. நம்ம நல்ல காரியம் 8 ரக்காத்தா 23 ரக்காத்தா 23 அதிகமா இருக்குது, நிறைய ருக்கு செய்யலாம நிறைய சுஜூத் செய்யலாம தொழுகிறதுனால என்ன கேடு என்ன நஷ்டம் ஆயிர போது அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும், இல்லைன்னா 8 எடுத்து 23 நன்மை தராட்டவரை நம்ம செய்துட்டு போகணும் அப்படின்னு செய்து சொன்னால் ரசூலுல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறாங்க? சில காரியம் விதத்தான காரியம் உங்க நரகத்துல கொண்டு போய் செலுத்துறோம். நல்லது நம்ம திக்ர செய்வோம், திக்ரு தானே நல்லது தானே அல்லாஹ் போல தானே செய்யறோம். ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன செய்யாட்டா என்ன நல்லது தானே செய்யறோம்னு சொல்லி நம்ம செய்யணும் சொன்னால் அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்துல நம்ம மீட்டர் கணக்குல திக்ரு ஓதுறது, இஷ்டத்துக்கு செலவாத்து சொல்றது, நம்ம இஷ்டப்படி தொழுகிறது, அந்த தொழுகை நம்ம பேசி தொழுகிறது, இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான அதே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதான் நம்ம செய்யணும். ரசூலுல்லாஹ் ஏன் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வாங்கி சொல்றாங்க. அல்லாஹ்விடம் இருந்து வஹியை பெற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதான் செய்யணும். நம்ம எல்லா விஷயத்திலும் இந்த தெளிவு இல்லாம இல்ல, சில விஷயங்கள தெளிவா தான் இருக்கும். மார்க்க விஷயங்கள்லயே பரலான விஷயங்கள் எவ்வளவு தெளிவா இருக்கும். ஜும்மா இருக்குது, ஜும்மாவுக்கு 2 ரக்காத் தான் தொழுக. இந்த 2 ரக்காத்தை நம்ம ஊர்ல உள்ள எல்லாருமே கூடி ஒரு முடிவு எடுத்து 2 ரக்காத்தை எல்லாருமே லீவு போட்டுதானே வரோம், வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா தானே இருக்கும். 2 ரக்காத் ரொம்ப கம்மியா இருக்குது, இஷாலாம் நைட்டு அதுக்கே 4 ரக்காத் தொழுறோம், மத்தியான நேரம் ஃப்ரீயா இருக்கிற நேரம் 4 ரக்காத் தொழுதா என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சு எல்லாரும் முடிவெடுத்து 2 நாளாக்குறதுக்கு நம்ம என்னைக்கா நினைச்சிருக்கிறோமா? எந்த ஊர்லயா தீர்மானம் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாதான் செய்யணும். ஏன்னா பரலான தொழுகை, கடமையான தொழுகை, ரசூலுல்லாஹ் இப்படிதான் தொழுகை கட்டளை இட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் செய்யணுமா நினைக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம சில விஷயங்களை கரெக்டா செய்யணும்னு நினைக்கிறோம், சில விஷயங்களை செய்யறதுக்கு மாறுபடுறோம். தொழுகையை கூட்டிட கூடாதுன்னு நினைக்கிறோம். ஃபஜ்ர 2 4 ரக்காத், இஷா 3 ஆட்டோ, 3 ரக்காத், மக்ரிப 2 ஆட்டோ மாத்தணும் நம்ம என்னைக்கா நினைச்சிருக்கிறோமா? நினைக்க மாட்டோம். ஏன்? இதெல்லாம் கடமையான தொழுகை. ரசூலுல்லாஹ் எப்படி கற்று தந்தார்களோ அப்படியே தொழணும், ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்களோ அப்படியே தொழணும், நம்ம நம்புறோமா இல்லையா?
அப்ப வேற வேற தொழுகையை நம்ம புதுசா உருவாக்குறோம், புதுசு புதுசாக தொழுகைகளை நம்ம உருவாக்குறோம், புதுசு புதுசா தொழுகையில செயல்களை நம்ம செய்யறோம், அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்ப சில விஷயங்கள்ல தெளிவா இருக்கும், சில விஷயங்கள்ல குழப்பமா இருக்கும். எல்லா விஷயத்திலும் நம்ம தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயத்தின் அடிப்படை கொள்கையை சரியா வழங்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை ஒவ்வொரு முஸ்லிம் சரியா வழங்கி கொண்டார் என்று சொன்னால் அவங்களுக்கு இந்த தெளிவுல இருந்து தெளிவு வந்துடும். தெளிவு இல்லாம போக மாட்டாங்க, குழப்பத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. இவ்வளவு பிரிவினைகள் வராது, 72 கூட்டம் வராது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமால வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை கொள்கையை முழு அர்த்தத்தோடும் உள்ள ஆழத்தோடும் சரியா விளங்கி கொண்டார் சொன்னால் எத்தனை பிரிவுகள் வந்தாலும் அத்தனை பிரிவுகள் ஒன்னா சேர்ந்துடலாம். இத்தனை பிரிவுகள் வந்தாலும் இந்த ஒரு கொள்கையை சரியா விளங்கி கொண்டார் சொன்னால் அவர்கள் ஒரே ஒரு கூட்டுல ஒரு புள்ளியை ஒன்றிணைந்து விடலாம். இந்த தெளிவை உண்டாக்குவதற்கு இந்த அடிப்படையை சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகித்தவனா என்கிறார். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நல்லடியார்களே, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கொள்கைகளை தெளிவாக சரியாக புரிந்து கொண்டால் முஸ்லிம்கள் மத்தியிலே பிளவுகள் இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் முதல் உரையிலே பார்த்தோம். முஸ்லிம்களாகிய நாம் இந்த கொள்கை அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தந்த கொள்கையில் எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், வெள்ளை வெளியேற இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்போ அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்தில் முடிவெடுக்க வேண்டியது அல்லாஹ் தான். ஒரு பொருளுக்கு யார் சொந்தக்காரராக இருக்கிறாரோ அவர் தான் அந்த பொருள் சம்பந்தமான எந்த முடிவையும் எடுக்க முடியும். ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதை வீட்டு தலைவர் தான் முடிவெடுக்க முடியும், வீட்டுக்கு சொந்தக்காரர் தான் முடிவெடுக்க முடியும். வீட்டில் என்ன சாப்பாடு வைக்கணும், வீட்டுக்கு என்னென்ன சாதனங்கள் வாங்கணும், வீட்டில் என்னென்ன பொருட்களை எப்படி எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் யார் முடிவெடுக்க முடியும் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் தான். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல முடியாது. ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்துல என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், யூனிஃபார்ம் என்ன யூனிஃபார்ம் போடணும், எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும், என்ன மாதிரியான பாடங்கள் நடத்த வேண்டும் என்பதை யார் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தான், வேற யாரும் முடிவெடுக்க முடியாது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் உலக விஷயத்துல நம்ம கரெக்டா தெளிவா நம்ம அறிந்து கொள்கிறோம், ஆனால் மார்க்க விஷயத்துல நம்ம குழப்பமாக போயிடும். அப்ப மார்க்க விஷயத்துல இந்த மார்க்கத்தை தந்திருக்கக்கூடியது அல்லாஹ் தான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கூட நம்ம எவ்வளவு அழகா ரெண்டா பிரிச்சு நம்ம விளங்கிக்கிட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கூட மனிதன் என்கிற முறையில அவங்க சொன்னதை நம்ம மார்க்கம் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். மார்க்கம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்ட்ட வகியை வாங்கி சொன்னதா சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம வழிகாட்டுதலா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்றோம். அப்படித்தானே நடக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ செயல்பாடு நடத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மார்க்கம் செய்கிறோம், அதெல்லாம் சுன்னத்து நம்ம சொல்லவா செய்கிறோம். ரசூலுல்லாஹ் அவங்க வாழ்நாள்ல அரிசி சாப்பிட்டதே கிடையாது, கோதுமை தான் கோதுமையில செய்யப்பட்ட பொருட்களை தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. பெருநாள்ல கூட அவங்க கோதுமை அந்த மாதிரி சாதனங்கள் தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு சாப்பிடாம பிரியாணியோ வேற வேற வகையான உணவு வகைகளோ அவங்க சாப்பிட்டதே கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் செய்ததெல்லாம் சுன்னத்துன்னு சொன்னால் நம்ம கோதுமை சாப்பாடு நீ சாப்பிட்டு இருக்கோம், யாரா அப்படி செய்யறோமா? இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு அடிபட்டதுன்னு சொன்னா போது போர்க்களத்துலாம் அடிபட்டது, காயம் ரத்தம் பாய்ந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, சாம்பல் அள்ளி பூசிக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஏதாவது அடிபட்டது காயம் வந்ததுன்னா சாம்பல் அள்ளி பூசுவோமா? செப்டிக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய மாட்டோம், மருந்து அதுக்கான மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுறோம். அப்போ நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம், உலகம்ங்கிற முறையில ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மார்க்கங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் செய்யறது மட்டும்தான் நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும், சொல்றது மட்டும் தான் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அல்லாஹ்ட்ட வகியை வாங்கி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. உலகத்துல செய்யறது அவ்வளவு ரசூலுல்லாஹ் வகியை வாங்கி செய்யல, வகியை வாங்கி சொல்லல,
அவங்க வகி கிடைக்கிறதுக்கு முன்னாடி, வகி வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்களோ, என்ன சொன்னாங்களோ அதுதான் இப்பவும் செய்யறாங்க. மார்க்கம்ங்கிற விஷயத்தை மட்டும் அவங்க வகி அடிப்படையில் சொல்றாங்க என்று சொல்லி நம்ம பிரித்து விளங்குகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பிரித்து வழங்கக்கூடிய நாம் மார்க்கம்னு சொல்லி நம்ம கிட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொன்னா நம்ம எப்படி பிரித்து வழங்கணும்? இது வகி அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயமா, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட விஷயமா, இல்ல இவரா கையில இருந்து போடுறாரா, இவர் மார்க்க அறிஞர்ங்கிற பேர்ல அவரா சுயமாக கருத்துக்களை திணிக்கிறாரா என்பதை நம்ம பிரிச்சு விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம எந்த காலகட்டத்திலும் வழி தவறி செல்ல மாட்டோம். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மார்க்கம் என்கிற விஷயத்தில் யாராவது ஒருவர் எந்த ஒரு கருத்தை சொன்னார்